வந்து நேற்று இந்த தமிழ் கவிஞர்கள் புலவர்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து டெக்னிக்கலாக சில ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க என்கிட்ட அந்த மாதிரி மாதிரி அதனால் திருப்பி அந்த வீடியோ பண்ணலான்னு இருக்காங்க. முதல்ல இந்த தமிழ் கவிஞர்னு ஔவையாரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஔவையாரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க வந்து கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட் யூ ஹேவ் லேர்ன்ட் இஸ் அ மியர் ஹேண்ட்ஃபுல், வாட் யூ ஹேவன்ட் லேர்ன்ட் இஸ் அ சைஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. அவங்க அந்த சங்கம் பீரியடில் வாழ்ந்திருக்காங்க. 400 BC கிறிஸ்துவுக்கு முன் பிறந்திருக்காங்க. அதே மாதிரி தாங்க திருவள்ளுவரும் அந்த அந்த பீரியடில் தான் அவரும் இருந்திருக்காரு. அவர் யாகாவர் ஆயினும் நாகாக காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்ட அப்படின்ற ஒரு குறள் சொல்லியிருக்காருங்க. அவர் இன்னொரு குறள் வந்துங்க, குறள் 336, வாட் வண்டர்ஸ் கிரேட்னஸ் அ வேர்ல்டு பொசஸஸ் தட் எஸ்டர்டே மேன் வாஸ் அட் டுடே ஹீ இஸ் நாட். நேற்று இருந்தவங்க இன்றைக்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்துங்க சுப்பிரமணி பாரதியார் பெரிய கவிஞர். அது எப்படி அந்த இது வர்ணிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் ரைட்டர், போயட், ஜேர்னலிஸ்ட்டு, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 1882லேருந்து 1921 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. ஒரு ஆக்சிடெண்ட், அதான் யானை ஏதோ இது பண்ணி இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் சொன்னதுங்க வந்து அவர் கோட் சொன்னீங்க, live in the present and shape the future, do not be casting lingering looks at the distant past, for the past has passed away, never again to return. அது போனது தான் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்புறம் வந்துங்க இந்த வீரமாமுனிவர், ஜியு போப்புன்னு 2 மிஷினரிஸுங்க. அவங்க தமிழுக்கு கொஞ்சம் சேவை செஞ்சுருக்காங்க. அவர் வீரமாமுனிவர் திருக்குறள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஜியு போப்புன்றவர் திருவாசகம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். கண்ணதாசன் ஒரு பெரிய கவிஞர்ங்க. அவர் நிறைய ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதியிருக்காங்க. இதுலேயுமே நமக்கு குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க. அவர் சொன்ன கோட்டை மட்டும் ஒன்று சொல்கிறாங்க, அதிர்ஷ்டத்தின் மூலம் அறிவை பெற முடியாது, அறிவின் மூலம் அதிர்ஷ்டத்தை பெறலாம். நிச்சயமாக அவருடைய கண்டெம்பரரி தாங்க வாலி சார். இவரை பற்றி சொல்லி ஆகணுங்க. நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், அவர் நல்ல போயிட்டுங்க. அவர் நிறைய அருமையான பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு. 29 வயசில் அவர் இறந்துட்டாருங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, பாட்ச்டு சர்ஜரின்னு சொல்கிறாங்க. அதாவது சர்ஜரியில் ஏதோ மிஸ்டேக் பண்ணதுனால அவர் இறந்துட்டாருன்ட்டுங்க. இந்த மாதிரி ஒரு சிலருக்கு அந்த மாதிரி நடக்குதுங்க. அப்புறம் அவருடைய அதே காலகட்டத்தில் இருந்தவங்க தாங்க ஆலங்குடி சோமு, உடுமலை நாராயணகவி, தஞ்சை ராமதாஸ், காமு ஷெரீஃப், மு கருணாநிதி, தாமரையின்னு ஒருத்தங்க இருந்தாங்க நினைக்கிறேன். அவங்க அந்த இன்டர்நெட்டில் பேரை காணோம். அப்புறம் வந்து அடுத்த கட்டத்துக்கு வரும்போது நம்ம இவர் பா. விஜய் இருக்காருங்க. அப்புறம் வந்து வைரமுத்து சார் இருக்காருங்க. வைரமுத்து சார் வந்து போராள பொண்ணுத்தாயின்ற பாட்டு அவர் தான் எழுதுனதா இன்டர்நெட்டு சொல்லுதுங்க. அவர் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கின பாட்டுக்கு. அந்த சிங்கர் கூட இப்போ இல்லைன்னு நினைக்கிறாங்க. நல்லா பாடக்கூடியவங்க. இந்த பா. விஜய் பாட்டிலைங்க ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வு என்று போராடும் போர்க்களமே அப்படின்ற பாட்டு எழுதியிருக்காருங்க. நல்ல தத்துவ பாடல் இது. அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ உள்ள சில கவிஞர்களை சொல்கிறாங்க. கங்காமரன், CS அமுதன் இருக்காங்க. நிறைய கவிஞர்களை எல்லாரையும் இந்த இதில் ஷார்ட் இதில் சொல்கிறதுக்கு முடியலைங்க. நாங்கள் வந்து வேறு ஒரு ஸ்டேட்டில் இருந்தவங்க. அப்போது நாங்கள் இங்கே வர டைமில் வந்தோம். அதனால் ஒரு சில மலையாள கவிஞர்களை உங்களுக்கு சொல்லான்னு இருக்கேன். ஸ்ரீகுமாரன் தம்பின்னு ஒருத்தர் இருந்தார். ONV குரூப்புன்னு ஒருத்தர் இருக்கார். வயலார் ரவிவர்மா, P. பாஸ்கரன், கிரீஷ் புத்தஞ்சேரி,
அப்புறம் ஹிந்தி பாடல்கள் நான் நிறைய கேட்பேங்க. ஆனால் நமக்கு அர்த்தம் புரியாது. ஏன்னா நமக்கு ஹிந்தி தெரியாது இல்லைங்களா? ஆனால் ஒரு சில கவிஞர்கள் குல்சார், ஜாவேத் அக்தர் இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த ஜாவேத் அக்தர்ன்றவர் வந்து ஒரு பிரபல நடிகை கல்யாணம் பண்ணார். ஆனால் ஹிந்தி மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்க ரொம்ப அருமையான மியூசிக்கெல்லாம் போட்டிருக்காங்க. பெரிய ரைட்டர்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ரைட்டர்ஸாக இருந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஃபிலாசபி புரியல. இந்த சப்டைட்டில்ஸ் எல்லாம் போட முடிஞ்சதுன்னா நம்மளை எல்லாருக்கும் ரீச் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கலாம். அதுக்கு முடியல இல்லைங்களா? நன்றிங்க, ரொம்ப நன்றி.